அனைவருக்கும் வணக்கம். பணம் கொட்டோ கொட்டோ கொட்டோன்னு கொட்டணுமா? அப்போ கொட்டாங்குச்சி வீட்டில் இருக்கும் இல்லையா, கொட்டாங்குச்சி, அதை தூக்கி போடாதீங்க. இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு நான் பரிகாரத்தில் சொல்லிட்டு வரேன். ஈஸியான பரிகாரம் தான். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுங்க. டைமே இருக்காதுங்க. அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல விஷயத்த பண்ணக்கூடியது தான் இந்த கொட்டாங்குச்சி. ஆனால் இது அருமை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுடுறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா, சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த கொட்டாங்குச்சி வச்சு நமக்கு பணம் வரணும் அப்படின்னா எப்படி எளிமையான பரிகாரமாக செய்யறது அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு தேவையானது ஒரு கண்ணாடி பாத்திரம் இல்லை பீங்கான். தங்கம் வெள்ளி இதையை விட கண்ணாடி பீங்கான் இதையெல்லாம் விட நம்ம இப்போது எதாவது பரிகாரம் செய்யணும்னு என்ன பண்ணியிருப்போம், கண்ணாடி பாத்திரம் எடுத்திருப்போம், பீங்கான் பாத்திரம் எடுத்திருப்போம் இல்லையா. ஒரு சில விஷயத்துக்கு வெள்ளி கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதையெல்லாம் விட மதிப்பு வாய்ந்தது கொட்டாங்குச்சிங்க. இயற்கை நமக்கு கொடுத்த உறுதியான பாத்திரம் அப்படின்னு கூட இந்த கொட்டாங்குச்சியை நம்ம சொல்லலாம். அதோட பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளின் கலவை தான் தேங்காய். இந்த தேங்காயில் நம்ம எப்பவுமே சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் தேங்காய் உடைப்போம் இல்லையா. தேங்காய் தண்ணீருக்கு எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால தான் நம்ம நல்ல காரியத்துலலாம் தேங்காய் உடைப்போம். தேங்காயை உடைத்து தொடங்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயமும் நமக்கு வெற்றி தான் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இப்போ கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம், தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவ்வளவு அருமை பெருமைகளை கொண்ட தேங்காயிலிருந்து வரும் கொட்டாங்குச்சியை நாம் இந்த பரிகாரத்திற்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேங்காய் துருவிடுறோம் இல்லையா, அந்த கொட்டாங்குச்சியை நல்ல உள்பக்கமாக நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு அந்த மிச்சம் இருக்கும் தேங்காய் எல்லாம் சுத்தமாக நீக்கிடுங்க. காஞ்சிடுச்சுன்னா அந்த உள்ளே இருக்க அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொட்டிடும். அப்படி லைட்டாக ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி லைட்டாக அப்படி இது பண்ணாவே வந்துடும், தேய்ச்சி விட்டாவே வந்துடும். அப்போது அதை எடுத்து தரையில் வச்சா நிற்காது இல்லையா. கொட்டாங்குச்சி ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே அது நிற்கிற மாதிரி ஒரு பவுலோ இல்லை சின்ன ரிங் மாதிரியோ எதுவும் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை வீட்டில் கிண்ணம் இருந்தால் கூட அந்த கிண்ணத்து மேலே இந்த கொட்டாங்குச்சி உட்கார வச்சுடுங்க. அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே என்னென்ன நான் போடணும் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல ஒரு கருப்பு கலர் இது இருக்கு இல்லையா, எள்ளு, அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த கொட்டாங்குச்சியை ஒரு கிண்ணத்து மேலே நிற்க வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ₹1 நாணயத்தை போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்து அதுக்குள்ளேயே போட்டுடுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ. அன்னாச்சிப்பூ தெரியும் இல்லைங்களா, நம்ம பிரியாணிக்கு குருமாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான். அதை அப்படியே அது மேலே வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஹால் இருந்தால் ஹாலில் வச்சுடுங்க. எல்லா வந்த உடனே டக்குன்னு படுற மாதிரி ஒரு இடமா ஹாலில் பார்த்து வச்சுடுங்க. அப்புறம் இந்த கொட்டாங்குச்சி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தாங்க இது வெளிப்படுத்திகிட்டே இருக்குமாங்க. வீட்டில் அவ்வளவு மன அமைதியை இது கொடுக்குமா. நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு வந்தாலும் அதை இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நமக்கு சண்டை சச்சரவுலாம் வராது. எதிர்மறை ஆற்றல்லாம் வீட்டில் இருந்தாலும் சரி, அதை எல்லாமே இந்த கொட்டாங்குச்சி ஈர்த்து கொள்ளுமா. இந்த கல்லுப்பு நம்ம போடுறோம் இல்லையா, இது இன்னும் அந்த பாசிட்டிவ் பவரை அதிகரித்து நமக்கு கொடுக்கும். அதனால தான் இது கூட நம்ம கல்லுப்பெல்லாம் சேர்க்குறோம். எள்ளு சனி பகவானோட இதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும் சனி பகவானால் அப்படின்னு நினச்சிட்டு வைக்கிறது தான் இந்த எள்ளு. அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நினச்சிட்டு வைக்கிறது அந்த ₹1 நாணயம். இப்போது எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடிய மகாலட்சுமி அம்சமாகவே சொல்லப்படுகிற அந்த உப்பையும் நம்ம அதுக்குள்ளே போட்டுட்டோம். அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட பொருள் தான். எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது. எதுக்கு? கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, உப்பு, இது எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாமே சேர்ந்து அந்த
தூய்மையான பாசிட்டிவ் பவரை கொண்டு அந்த கொட்டாங்குச்சியில் நம்ம போடுறோம் இல்லையா, அப்போது நமக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல ஆற்றலை எப்பவும் வெளிப்படுத்திகிட்டே இருக்குமா அந்த கொட்டாங்குச்சிலையும் கொட்டாங்குச்சி இருக்கிற பொருளும். இப்படியாப்பட்ட ஒரு கொட்டாங்குச்சியை நம்ம ஏங்க யூஸ் பண்ணக்கூடாது? இது என்னைக்கு மாற்றணும் அப்படின்னா, ஒரு வாரம் வச்சுக்கோங்க, வீக்லி ஒன்ஸ் வச்சுக்கோங்க, ஹார்ட்லி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த உப்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும் தண்ணீரில் கரைச்சி சிங்கில் ஊற்றிடுங்க. மற்ற பொருளெல்லாம் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த ₹1 நாணயத்தை மறுபடியும் அடுத்த வாரம் இந்த கண்டினியூ பண்ண போகிறீங்க இல்லையா அந்த பரிகாரம், அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு உடனே எனக்கு பணம் கொட்டுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதாவது வீட்டுக்கு நமக்கு வர வேண்டிய பணம் எங்கேயாவது பிளாக் ஆகிருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனால், எதிர்மறை ஆற்றலால், இல்லை நம்மளுடைய கர்மாவால் நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை உடைத்து நமக்கு ஃப்ரீயாக வழியை விடுறதுக்கு தான் இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணுறோம். என்னை கஷ்டம் எப்போவுமே எனக்கு சுற்றி கஷ்டமாகவே இருக்குது, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டிருக்கேன், எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, என் கையில் பணம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு எப்போவுமே பேசாதீங்க. அப்படி பேசின்னு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம், இது பரிகாரம்லாம் இதுக்கெல்லாம் செலவே இல்லைங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஈஸியான எளிமையான பரிகாரம். இது பரிகாரம்னு சொல்கிறத விட ஜஸ்ட் அப்படி செஞ்சுட்டு போங்களேன், பேசுகிற நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போது இந்த மாதிரி நம்ம இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய நல்லது நடக்குங்க. பணம் வரும். அதாவது அந்த பிளாக்கேஜ் எல்லாம் இது உடைச்சிடும் இந்த பரிகாரம். ஸோ அதனால் நமக்கு பணம் வரும். சொத்து ஏதாவது பிளாக் ஆகிருந்தால் அதுவும் வரும். அதுக்கப்புறம் இனி வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க முன்னேறலாம். ஏன்னா அவங்கள சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தாங்க ஓடும். அவங்க வீட்லேயும் பாசிட்டிவ் எனர்ஜி தான் நிறைய நிரம்பி இருக்கும். ஸோ முன்னேறத்துக்கான நிறைய 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 அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அவங்க அதாவது ஸ்டெப் எடுப்பாங்க. அதனால் அடுத்தடுத்த இடத்துக்கு அவங்களால போக முடியும். நல்லதெல்லாம் அவங்களுக்கு நினைக்க தோணும். இதுவரையும் நம்ம எதையுமே நல்லது நினைக்க மாட்டோம். எதை கேட்டாலும் இது நடக்காது, அது ஆகாது, இது வேண்டாம், இதனால் என்ன எனக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது நெகட்டிவ் தாட்டு தான் நமக்கு வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த பண்ணும்போது நமக்கு நம்ம ஏரியாமே ஒரு நல்லெண்ணம், நல்ல நல்ல ஐடியா வரும். அதை வச்சு நமக்கு சரி அடுத்து இது ஸ்டெப் பண்ணலாம், அடுத்து இதை போடலாம், முன்னேறத்துக்கான ஒரு வழியை தூண்டக்கூடிய ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்குங்க. அதனால் இதை நம்பிக்கையோட சந்தோஷமாகவே பண்ணுங்க. எல்லாருக்கும் இது நன்மையாகவே முடியும். அதோட ஒருவருடைய வாழ்க்கையிலையும் நிர்ணயிப்பது அவங்களுடைய எண்ணம் தாங்க. இந்த எண்ணத்தை நல்ல எண்ணமாக நமக்கு வாழ்க்கையில் முன்னேற செய்யக்கூடிய நேர்மறை ஆற்றலை தூண்டக்கூடிய பொருளாக தான் இந்த கொட்டாங்குச்சி நமக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சி எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அகைன் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், பலன் பெறுங்க.